ஹாய் காய்ஸ், நான் இன்றைக்கி பாப்பா 650 கிராம்லேருந்து 1 இயர்க்குள்ளே 7 கேஜி எப்படி ஆனாங்க அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன். பாப்பா பார்த்திங்க அப்படின்னா 6725 தான் பிறந்தாங்க. அவங்க பிறக்கும் போது பர்த் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 750 கிராம். அடுத்தது வெளியே வந்தோடனே அடுத்த நாள் இந்த தண்ணி சத்துலாம் குறைஞ்சோடனே அவங்க 650 கிராம். ஓகேவா? அவங்க 2.2 கேஜி எப்படி ஆனாங்கன்னா 10 மந்த்து அதான் 10ஆம் மாதம் ஆனாங்க. ஓகேவா? அப்படின்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4 மாதம் ஆச்சு அவங்க 2.2 கேஜி 5 வரதுக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 3 கேஜி. ஓகேவா? 12ஆம் மாதத்தில் 3.97. ஒன்றில் பார்த்திங்க 1ஆம் மாதம் 26ல் பார்த்திங்கன்னா 4.58. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் மாதம் 5. ஓகேவா? 7th மந்த் வேக்சினில். ஓகேவா? 6 to 9 மந்தில் 5.78. ஓகே, 9 மந்த்து 6.3, 6.4. ஓகேவா? நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி வீடியோலேயே. அவங்க 7th மந்த்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா வெயிட் கிராம் கணக்காக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னுட்டு. ஓகேவா? அவங்களுக்கே பார்த்தா தெரியும் கிராம் கணக்காக தான் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ 12th மந்த், அதாவது 1 இயரில் 6.95, அதாவது 7 கேஜி 5 கிராம் கம்மி. ஹாய் காய்ஸ், இவங்க தான் 650 கிராம் பாப்பா. இப்போ 1 இயரில் இவங்க 7 கேஜி இருக்காங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 10th மந்த் என்ன சாலிட் ஆட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். 10th மந்தில் தான் மேடம் வச்சாங்க ட்விஸ்ட்டு. எனக்கு சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப அடம் போஸ்ட் பண்ணி விட்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அதையும் மீறி ரொம்ப அழுத, ரொம்ப பாடாப்படுத்தி எடுத்துட்டாங்க. நான் எப்படி இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னா மதியம் ஃபுட்டு மட்டும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சாங்க. மார்னிங்கும் நைட்டும் இவங்க சாப்பிட்ருவாங்க, மதியம் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. இவங்க ரொம்ப டேஸ்ட் பார்த்து சாப்பிட்றாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுவேன், இந்த ரைம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஆக்சுவலி நாம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இவங்க ஒரு 9th மந்த் வரைக்கும் நல்லா சாப்பிட்ருவாங்க. சொல்லப்போனால் 10 minutes 15 minutes தான் எடுப்பாங்க. அதுக்குள்ளே 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் அந்த 10th மந்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, இது பண்ண மாட்டேங்குது. அப்போ நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். அப்பா, நம்ம குழந்தைங்க சாப்பிடுதுடா, அது வரைக்கும் நம்ம சந்தோஷம், கடவுளுக்கு நன்றின்னு சொன்னேன். ஆனால் கடவுள் என் நன்றியை ஏற்றுக்கல, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 10th மந்த்லேருந்து மேடம் பாடாப்படுத்திட்டாங்க. இவங்களுக்கு எப்படி சாப்பாடு ஊற்றுனா, கொருங்கு மாமா கொங்கு மாமா, கொங்கி மாமா கொங்கி மாமா, நிலா நிலா வச்சா வச்சா நீ வண்ண முகில் பூவி பச்சை பூவி நிலா நிலா ஓடிவா. இந்த மாதிரி ஒவ்வொரு வாய்ஸ்லையும் நம்ம பாடணும். அது கரடி, அது கரடி, அது பயங்கரமான கரடி, ஓ கொரிலா வருது. இந்த மாதிரி தான் இவங்களுக்கு பாடி, அதாவது நம்ம எனர்ஜியை லாஸ் பண்ணி இவங்களுக்கு நம்ம எனர்ஜி ஏற்றணும். அப்புறம் நான் ஒரு டிசிப்ளினோட ஒரு பர்ஃபெக்டாக வளர்க்கணும்னு நினச்சேன் நம்ம இவங்கள. வேற தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்று நினச்சேங்க, பர்ஃபெக்டாக வளர்க்கணும் அப்படின்னுட்டு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிவி பார்த்து, வேடிக்கை பார்த்து, அதுக்கப்புறம் மொபைல் காட்டி தான் ஊட்டுறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணேன், லன்ச் டைமாக டவலை மாட்டிடுவோம், இது இந்த டைம்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும். 9th மந்த் வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் இவங்க டிவி போட்டால் தான் சாப்பிடுவாங்க. ரைம்ஸ் நம்ம பாடி நம்மளோட எனர்ஜியை லாஸ் பண்ணால் தான் சாப்பிடுவாங்க. நாமளே லோ பிபி லோ சுகரை வச்சுக்கிட்டு பாடி பெயினில் உட்காந்துட்டு இருக்கோம். நம்மளை டயர்டாக்கி அதுக்கப்புறம் தான் இந்த மேடம் சாப்பிடுவாங்க. நாம் போய் அப்படியே மட்டையாயிருவோம் இவங்க எனர்ஜியை கொடுத்துட்டு. நான் என்ன சொல்ல வரேன், நாங்கள் பாப்பா சாப்பிட்ணும். அதுக்கு இந்த மாதிரி தாங்க நம்ம எனர்ஜி போகும். நம்ம நிறைய லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எப்படியாவது, உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் பாப்பா நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க.
ஸோ அவங்க இப்படி தான் சாப்பிடுவாங்க, இதுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இவ 7 kg 1 year வர்றதுக்கு கொஞ்சம் ரொம்பவே பட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி என் உசுரை கொடுத்து இவளுக்கு வந்து இது பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் இருப்பீங்க, பேபி வந்து நான் போன வீடியோலே போட்ட மாதிரி தான், பேபி நல்லா சாப்பிட்றாங்க ஆனால் வெயிட் ஏற மாட்டுக்கிறாங்க அப்படின்னுட்டு. அது வந்து அந்த ரீசன் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பார்ட் தான் அது. இன்னொன்று செகண்ட் எப்படின்னா, ஜீன் படி சொல்லுவாங்க, அம்மாவோ இல்லை அப்பாவோ ஒல்லியாக இருந்தால் அந்த குழந்தை ஒல்லியாக தாங்க இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது அத்தையோ தாத்தாவோ மாமாவோ இருப்பாங்கல்ல, அவங்களும் அப்படி இருந்தால் பேபி அந்த மாதிரி தான் இருப்பாங்க.